வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 12 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 25, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பாரம்பரிய விவசாயத்தை பரவலாக்குவது எப்படி? பூவல்மடுவு பாரம்பரிய விவசாயிகள் முகாமில் தெளிவான திட்டம். நல்லூர் வட்டம் ஜனவரி 24, 25 இரு தினங்கள். தர்மபுரி மாவட்டம் பூவல்மடுவு கிராமத்தில் 25 ஏக்கரில் இயற்கை விவசாயி மாரிமுத்து அவர்களால் பூவல்மடுவு நம்மாழ்வார் இயற்கை விவசாய பண்ணையில் விவசாயிகள் முகாம் நடைபெற்றது. தமிழகம் நெடுகிலிருந்தும் இயற்கை விவசாயம் செய்வோர், செய்ய விரும்புபவர்கள் என 50 பேர் இதில் கலந்து கொண்டனர். இதில் இயற்கை விவசாயத்தை முறையாக செய்வதெப்படி என்று பண்ணையின் நிறுவனர் மாரிமுத்து அவர்கள் பயிற்சி அளித்தார். அடுத்து நல்லூர் வட்டத்தின் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் பாரம்பரிய விவசாயத்தை லாபகரமாக செய்வதெப்படி என்று விளக்கி கூறினார். நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு பாரம்பரிய விவசாயிகளின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்று கலந்துரையாடல் செய்தார். தொடக்கத்தில் நல்லூர் வட்டம் பற்றி தர்மபுரி மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் அறிமுகம் செய்தார். ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு, மற்றவர்களை புரிந்து கொள்ளல், வேகம் போன்ற இன்னும் பல பண்புகளை உணர்த்தும் பீம் பேக் விளையாட்டு. இரவு 10 மணிக்கு மைதானத்தில் பனியில் கேம்ப் ஃபயர். இதில் ஆட்டம், டான்ஸ் இல்லை, மாறாக இன்று ஒரு நாள் நிகழ்வுகள் பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக பாரம்பரிய விவசாயத்தை தமிழகமெங்கும் பரவ செய்ய 3 படிநிலைகள் பற்றி நல்லூர் வட்டம் பாலு அவர்களின் கலந்துரையாடலில் முதலாவதாக பாரம்பரிய இயற்கை விவசாயிகளையும் விவசாயத்தையும் ஒருங்கிணைப்பது. 2, ஒருங்கிணைந்த அவர்கள் திட்டமிட்ட செயல்பாடாக அப்பொருட்களை மதிப்பு கூட்டல் செய்து அதன் தரத்தை உறுதி செய்து அதை ஒரு பிராண்ட் ஆக்குவது. 3, இந்த பிராண்ட் மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி மக்கள் பங்களிப்பை அதிகரித்து தமிழகம் பாரம்பரியமிக்க வாழ்வியலை கொண்டதாக உருவாகும் என்று விளக்கிய போது இப்பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள தயாராய் இருப்பதாக 18 பேர்கள் முன்வந்தனர். இவர்களை தொடர்ந்து தமிழகத்தில் பாரம்பரிய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு தொடரும் என்று பாரம்பரிய விவசாயிகள் துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. அமர் சேவா சங்கம் நிறுவனர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்களுடன் சென்னை நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் சந்திப்பு. மாற்றுத்திறனாளி மக்களுக்கு நம்பிக்கை கேந்திரமாக விளங்கி வரும் தென்காசி மாவட்டம் ஆயக்குடி அமர் சேவா சங்கத்தின் தலைவர் ராமகிருஷ்ணன் ஐயா சென்னைக்கு பணி நிமித்தமாக வருகை தந்துள்ளார். அது சமயம் சென்னையில் உள்ள நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களான முத்துகிருஷ்ணன், நாகராஜன், ஜெயலட்சுமி, கேசவப்பிரியன், ஓவியசேனா மற்றும் பிரணீத் ஆகாஷ் ஆகியோர் ராமகிருஷ்ணன் ஐயா தங்கியுள்ள சென்னை ஆரேபுரம் சென்று பார்த்தனர். அப்போது ஜனவரி 24 தென்காசி மாவட்டத்தின் 2 பள்ளிகளில் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆலோசனையின் பேரில் கலாம் ஜோதி மாணவர் பிரணீத் ஆகாஷ் கலந்துரையாடலில் 19 மாணிக்க மாணவர்கள் கண்டறியப்பட்டனர். அது பற்றிய அனுபவத்தை பிரணீத் ஆகாஷ் பகிர்ந்தபோது ஐயா மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டறிந்ததாக சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். நாளை ஜனவரி 26 கிராம சபை நடக்கவிருக்கும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு கிராமத்தில் மாணவர்கள் உருவாக்கிய காணொளி. வண்டிக்காரன் கூட்டம் வரக்கூட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ வேலை கிடக்குதுன்னு போறாங்க. அதான் இந்த விவசாயத்துல ஏதோ மானியத்துல வண்டி வாங்கலான்னு சொல்றாங்களே. அப்படி எதனா வாங்கினா கூட பரவாயில்ல. யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு வேற தெரியல. தெருவுல தண்ணி வருதப்பா? தெருவுல வரதே இல்லப்பா. இங்க பைப்புல கிராக் இருந்துருக்குது. அவங்க தண்ணி வேஸ்டா போறதால எங்க தெருவுல தண்ணியே வரதில்லப்பா. யார்கிட்ட போய் சொல்றதுனால தெரியலப்பா. நேற்று ரேஷன் கடையில் அரிசி போட்டாங்க. இன்னைக்கு தான் நான் ஃப்ரீயாக இருந்தேன். இன்னைக்கு போட்டிருந்தா கூட நான் போய் வாங்கியிருப்பேன். நேற்று போடுறது எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன். இன்னைக்கு போட்டிருந்தா கூட நான் போய் வாங்கியிருப்பேன். அதனால இதெல்லாம் யார்கிட்ட நான் போய் சொல்கிறது. ஹாஸ்பிட்டல் வேறு ரொம்ப தூரமாக இருக்குது. எங்கள் மாடுங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஊசி போடனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வந்தால் நல்லாயிருக்கும். இது யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியல. என்ன பண்ணுறதே தெரியல. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு கிராம சபை மட்டும்தான். அங்கே போனால் மனைகார் வருவார், ஊர் தலைவர் வருவார்,
அப்புறம் கால்நடை மருத்துவம் வருவார், நம்மளுக்குன்னு ஒரு போலீஸ் வருவாங்க, இப்படி எல்லாருமே வருவாங்க. நமக்கு புலம்புற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிராம சபை தான் ஒரே தீர்வு. கிராம சபைன்றீங்க, அந்த எந்த இடத்துல இருக்கு? அது எல்லா கிராமத்துலேயும் அரசாங்கம் நடத்த சொல்லி கட்டளையிட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 6 நாள் நடக்கும் கிராம சபை. அங்கே தான் நம்ம ஊர்லேயே கிராம சபை நடக்குது. அங்கே தலைவர் இருப்பாங்க. நம்ம விடைக்கான தீர்வு அங்கே தான் கிடைக்கும். வாங்க எல்லாரும் கிராம சபை போவோம், தீர்வு காணுவோம். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓட்டு மிஷின் வாக்காளர் மூலம் பரிசோதனை. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓட்டு பதிவு செய்யும் இயந்திரம் சரியாக பதிவு செய்கிறதா என்பதை இயந்திரத்தில் கொடுக்கப்பட்ட குறியீட்டை அழுத்துவதன் மூலம் சரியாக பதிவு செய்கிறது என்பதை பொதுமக்கள் அறிந்து கொண்ட பிறகு கையொப்பமிட்டனர். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஓட்டு போடும் இயந்திரம் பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாக, இதன் மூலம் அறியப்படுவதாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் தெரிவித்தார். கீழே விழுந்த முதியவரின் பணப்பை மாணவரின் பொறுப்பான செயலுக்கு பாராட்டு. சென்னை கொரட்டூர் பகுதியில் ஓய்வு பெற்ற காவலர் தனது பெயருடன் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது அவரது கால் சட்டையிலிருந்து பணப்பை தவறி கீழே விழுந்தது. சாலையில் அங்கு நின்று கொண்டிருந்த பெண் அதை எடுத்ததாக தெரிகிறது. இதனை கண்ட அரசு பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவன் யாத்தேஸ்வரன் உடனே அப்பெண்ணிடம் சென்று கீழே விழுந்தது முதியவரின் பணப்பை என கூறி அதனை வாங்கியுள்ளார். அப்பெண் எடுத்து வைத்திருந்த பணத்தையும் பெற்று மீண்டும் பணப்பைக்குள் வைத்து அதனை காவல்துறை அதிகாரியிடம் பொறுப்புடன் ஒப்படைத்துள்ளான். மாணவரின் நேர்மையை போற்றும் வகையில் அவரை ஆவடி இணை ஆணையர் சிவக்குமார் நேரில் அழைத்துதான் தான் எழுதிய என்னுள் நான் என்னும் புத்தகத்தை வழங்கி பாராட்டினார். மாணவரின் செயலை ஊக்கப்படுத்தும் வகையில் முதியவர் கொடுத்த பரிசு மற்றும் பரிசு தொகையும் யாத்தேஸ்வரன் வாங்க மறுத்துவிட்டார் என்பது புதிய தலைமுறை செய்தி வாயிலாக அறிய முடிந்தது. மாணவர் யாத்தேஸ்வரனுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.